ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் எஸ்காஸ். இன்னைக்கு இந்த ஃபேண்டசி பேட்டில் சென்ட்ரி வர்சஸ் சூப்பர்மேன். ஸோ இந்த ஒரு வர்சஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் படத்தில் வந்து சென்ட்ரியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஃபைனலி. இந்த படத்தில் சென்ட்ரி என்ன மாதிரி காமிச்சிருக்காங்க, அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வச்சு நம்ம ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், அவரோட சின்ன ஆர்ஜின், இது எல்லாத்தையும் ஓவராலாக கம்பைன் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு ஃபேண்டசி பேட்டில். அதில் அவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்த்து பேசி தென் அதுக்கப்புறம் இதில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற என்னோட தாட்ஸ் அண்ட் விசன் நான் சொல்கிறேன். எப்பயும் போல நீங்கள் தான் வின்னர் யாருன்றதை சொல்ல போகிறீங்க. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர் பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர்மேன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவரோட ஆர்ஜின் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸா பார்த்துலாம். ஸோ அவரோட ஆர்ஜின் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு ரீகால் மாதிரி அவரோட ஆர்ஜினை பார்த்துலாம். லைக் அவர் வந்து ஒரு கிரிப்டனைட்டை சேர்ந்தவர். அவரை வந்து அவரோட பேரண்ட்ஸ் அவருக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்றதா அவரை பூமிக்கு அமைச்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க தத்தெடுக்கப்பட்ட பேரண்ட்ஸால வளர்க்கப்படுறாரு. இனிஷியலே அவருக்கு இந்த சூப்பர் பவர் இருக்கிறது, இவர் வந்து வேற ஒரு பிளானட்டை சேர்ந்தவர், இதெல்லாம் தெரியாம தான் வந்து ஒரு நார்மல் சைல்டா வராரு. தென் போக போக அந்த ஒரு பவர்ஸ் என்ன, அந்த ஒரு பிளானட்டை பத்தின பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு ஃபைனலி இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு கரண்ட் பிளானட்ல அவர் என்னவா இருக்காரு அப்படின்றத வச்சு தான் சூப்பர்மேன் கேரக்டரோட ஆர்ஜின். இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லிட்டரலி காட் லெவல் பீயிங் சொல்லலாம். அவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் போது அவரால் ஒரு மீடியம் சைஸ் பிளானட்டை மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு, தென் அவரால் பறக்க முடியும். தென் இது மட்டும் இல்லாம எக்ஸ்ரே விஷன் அண்ட் ஹீட் விஷன் பவர்ஸ் அவர்கிட்ட இருக்கு. எக்ஸ்ரே விஷன் மூலமா ஹியூமன்ஸ் அவங்களோட உடம்புல என்ன கேரி பண்றாங்க, அவங்களோட உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்ற வரையும் இவரோட நேக்கட் ஐ மூலமே பார்க்கலாம். தென் இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஹீட் விஷன் இருக்கிறதுலே பயங்கர பவர்ஃபுல். லைக் மார்வல், டிசி இது மாதிரியான காமிக் கேரக்டர்ஸ்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஹீட் விஷனை வச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சூப்பர்மேன் இருக்காரு. யா அப்சல்யூட்லி டார்க் சைடோட ஒமேகா பீமே வந்து பவர்ஃபுல்லான லேசர் லைட் தான். பட் இருந்தாலும் இதுவுமே லிட்டரலி ஃபிக்ஷன் வேர்ல்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான லேசர் பீமா தான் பார்க்கப்படுது. தென் இது மட்டும் இல்லாம சூப்பர் ஹியூமன் பிரெத், லைக் கோல்ட் ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவரை ஊதினால பனிக்கட்டிகளா மாறிடும். அந்த அளவு பவர்ஃபுல்லான பிரீத் ஃபோர்ஸும் அவர்கிட்ட இருக்கு. அட்டாக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சர்வ சாதாரணமானது கிடையாது. எந்த ஒரு பொருட்களாலையும் அவரோட ஸ்கின்னா அவ்வளோ அசால்ட்டா டேமேஜ் பண்ண முடியாது. கிரிப்டானை சேர்ந்த அந்த ஒரு கிரீன் ஸ்டோன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு அட்டாக் பண்ணா மட்டும்தான் சூப்பர்மேனுக்கு வந்து வலிக்கும், அவரோட பவர்ஸ் லாஸ் ஆகும். லைக் அதுலயுமே நிறைய கலர்ஸ் இருக்கு, நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எஃபெக்ட்ஸை கொடுக்கும். லைக் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஒரு பெரிய வீக்னஸ். இதை வச்சு அட்டாக் பண்ணா இவரோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா கிளியும். தென் இதை வச்சு அட்டாக் பண்ணாதான் இவருக்கு ஹீல் ஆகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா சொல்லணும்னா நான் ஸ்டாப்பா கிட்டத்தட்ட 100 நாட்கள் கூட சூப்பர்மேன் ஸ்டண்ட போடுவாரு. அந்த அளவு அவர்கிட்ட ஸ்டாமினா இருக்கு. அதுவும் அந்த ஒரு சூரிய வெளிச்சம் படுற நிலையில இருக்கக்கூடிய சூப்பர்மேன் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஹி ரெடி டு ஃபைட், நெவர் எவர் கிவ் அப் தான் அப்படின்னு சொல்லலாம். இதே ஒரு டார்க்கான ஒரு பிளேஸ்ல மேபி சூப்பர்மேனை மறைச்சு வச்சு அவரை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சு அவர் அட்டாக் பண்ணா மேபி அந்த ஒரு இடத்துல வந்து சூப்பர்மேன் கொஞ்சம் தடுமாறலாம். பட் இருந்தாலும் அவரால் கொஞ்ச நேரங்கள் கொஞ்சம் பல நாட்களே வந்து பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் இல்லாம வந்து சமாளிக்க முடியும். பட் ரொம்ப அடி வாங்கிட்டாரு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாருன்னும் போது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எல்லோ சனோட ரேடியேஷன் தேவைப்படும். அப்படி அது ஒரு வேளை நடக்க முடியாத மாதிரி செட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வீக்னஸ். அந்த ஒரு கிரிப்டனைட் ஸ்டோன் மாதிரி இதுவுமே ஒரு மேஜர் வீக்னஸ் சொல்லலாம். அடுத்து நம்ம வந்து சென்ட்ரியை பத்தி பார்க்கலாம். ஸோ சென்ட்ரியோட காமிக்கல் ஆர்ஜின் சொல்லணும்னா ஆர்ஜின்லயும் அந்த கேரக்டர்லயும் நிறைய லேயர் இருக்கும். அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது. பட் இந்த ஒரு மூவி வெர்ஷன் ஆஃப் ஆர்ஜினை மட்டும் எடுத்துக்குவோம். ஏன்னா லிட்டரலி பல விஷயங்கள் அப்படியே மூவி ஆர்ஜின்ல வந்து வேற மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. லைக் காமிக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் புதுசான ஆர்ஜின் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடான ஆர்ஜினாவும் இருக்கு, அந்த அளவு காம்ப்ளிகேட்டடாகவும் இல்ல. வேலண்டினா புது பவர்ஃபுல்லான ஒரு அவெஞ்சர் டீமை உருவாக்கணும்னு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வந்து உருவாக்கணும் இந்த ஒரு பூமியை காப்பாற்றுற அப்படின்றதுக்காக ஒரு சில முயற்சிகள் எடுத்துருக்காங்க. அந்த ஒரு ப்ராஜெக்டோட ஒரு அவுட்புட்டா தான் சென்ட்ரி, அதாவது பாப் அலைன்ஸ் ராபர்ட் ரெனால்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவரை தான் வந்து பாத்தீங்கன்னா பரிசோதனை எலி மாதிரி இவரை வச்சு டெஸ்ட் ஒன்று பண்ணிருக்காங்க. அதுல இவர் வந்து ஃபைனலி எப்படி பவர்ஸ் கெயின் பண்றாரு, தென் அந்த ஒரு பவர்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான்றதை வச்சு தான் த்ரூ த ஃபிலிமே போவோம். காமிக்கல் வெர்ஷன் சென்ட்ரி வந்து பீக் அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம் என்டையர்லி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியன் எக்ஸ்ப்ளோடிங் சன்னோட பவர் வந்து இவருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்கா இவர் இருந்திருப்பாருன்னு. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் காமிக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல கேரக்டராகவும் காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பல இடங்கள்ல வந்து பல விஷயங்கள்ல நம்ம சூப்பர்மேனுக்கு ஈக்குவலா இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை வந்து நம்ம மார்வல் ரைட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரீச் பண்ணிருப்பாங்க. லைக் பவர்ஸ், எபிலிட்டிஸ், ஸ்பீடு, ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, இப்படி பல விஷயங்கள்ல வந்து பவர்ஸ் வைஸ் எடுத்து பார்க்கும்போது சூப்பர்மேனுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக சென்ட்ரியுமே இருக்காரு. எந்த விதமான சந்தேகமும் இல்லாதல. அதே விதத்துல சூப்பர்மேன்ட்ட இல்லாத ஒரு சில சக்திகளும் இவர்கிட்ட இருக்கு. லைக் மேட்டர் மேனிபுலேஷன், மாலிகுல் மேனிபுலேஷன், அதை ஆல்டர் பண்றது, இது மாதிரியான ஒரு சில ஸ்பெஷல் பவர்ஸும் இவர்கிட்ட இருக்கு. அது வந்து ஹென்ரி கேவில் சூப்பர்மேனால பண்ண முடியாது. இவரால் லைட் ஸ்பீடுக்கு வந்து மூவ் பண்ண முடியும். லைட் ஸ்பீடுக்கு இவரால் ரிஃப்ளெக்ஸும் பண்ண முடியும். அந்த அளவு ரியாக்ட் பண்ணுவார். லைக் தோரோட மியானியரை தூக்கி இருக்காருன்னு சொல்ல முடியாது, பட் அதை வந்து டாச் பண்ணியிருக்காரு. அந்த அளவு ஃபாஸ்டான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா டாச் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஹல்கோட ஒரு மொமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹல்க் பூமியே வந்து அழிச்சு அப்படியே கொல்ற ஒரு நிலைமைக்கு போகும்போது சென்ட்ரி தான் நம்மகிட்ட இருக்க ஃபைனல் கீ அப்படின்ற மாதிரி. லைக் அவர் தான் வந்து ஒரு பெரிய ஆளு, அவராலே முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற லெவலுக்கு பெரிய ஒரு புஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் சென்ட்ரிட்ட இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் என்னன்னா அவரோட ஆல்டர் ஈகோ, லைக் த வாய்ட் அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரியை பொறுத்தவரையும் 2 ஆல்டர் ஈகோஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரி, அது வந்து ஒரு குட் வெர்ஷன். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா த வாய்ட், அது வந்து பேட் வெர்ஷன். லைக் இந்த சென்ட்ரி செய்யற நல்ல விஷயங்கள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாய்டை வந்து ஒரு வெறி ஏத்துற மாதிரி. லைக் வாய்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசிய வந்து கிளப்புற மாதிரி. அது ஒரு லெவலை வந்து ரீச் பண்ணும்போது டெஃபினட்டா வாய்டு மொத்தத்தையும் உடைச்சிட்டு அவர் டேக் ஓவர் பண்ணிடுவாரு. அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமிக்ஸ்ல நடந்திருக்கு. அதுதான் ஒரு பெரிய மேஜரான வீக்னஸா சென்ட்ரிக்கு பெருசா இருந்திருக்கு. சரி, ஓகே, இவங்களுக்குள்ள இப்போ ஒரு பேட்டில் கிரியேட் பண்ணி அதுக்கான கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். தென் ஃபைனலி எப்பயும் போல நீங்க யார் வின்னர்னு நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம சூப்பர்மேன் அண்ட் சென்ட்ரிக்கு ஃபைட் அப்படி பேட்டில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணா டெஃபினட்டா இவங்க 2 பேரோட பேட்டிலுமே ஈக்குவலா தான் போகும். ஏன்னா பவர்ஸ் வைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பேட்டில் வந்து டெஃபினட்டா டஃபா தான் போகும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பர்மேனால முடியாத ஒரு சில விஷயங்கள் இவரால் பண்ண முடியும். லைக் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்டர் மேனிபுலேஷன், மாலிகுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இதெல்லாம் ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இவர்ட்ட. தென் இதை தாண்டி இவர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆல்டர் ஈகோவுமே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. என்னதான் அது அவருக்கு வந்து பர்சனலி ஒரு வீக்னஸா இருந்தாலும் சூப்பர்மேன் வர்சஸ் சென்ட்ரி அப்படின்னு வரும்போது அது வந்து ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அது வந்து ஒரு ஈவிலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர். அது வந்துச்சுன்னா டெஃபினட்டா தரமான ஒரு ஃபைட்டை தான் போடும். ரொம்ப ப்ரூட்டலான ஒரு ஃபைட்டாகவும் அது மாறலாம். எப்படி சன் வந்து சூப்பர்மேனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது சென்ட்ரிக்கும் கூட. ஏன்னா அவர் தான் ஆல்ரெடி 1 மில்லியன் எக்ஸ்ப்ளோடிங் சன்னோட பவர்ஸை வச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் அவரை வந்து ஒன்றும் பெருசா அந்த அளவு அஃபெக்ட் பண்ணாது. சூப்பர்மேனா வந்து சென்ட்ரி டிஃபீட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா அவரோட வீக்னஸ் ஆன இந்த ரெண்டு டச் பண்ணா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா பல நாட்கள் ஏன் பல மாசங்கள் கூட ஒரு சண்டை நிக்காம போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேட்டில்னு சொல்லலாம். அதனால நம்மளே ஒரு சில விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணிக்குவோம், ஒரு சில பவுண்டரிஸை செட் பண்ணிக்குவோம். அப்பதான் சிம்பிளிஃபை பண்ண முடியும் இதுல யார் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. இப்போ சூப்பர்மேன் ஒரு வேளை தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதுக்கான 2 விஷயங்கள் மெயினா. ஒன்னு, சூப்பர்மேனுக்கு சன்லைட் அவர் வந்து மேல படாத மாதிரி ஒரு இடத்துல செட் பண்ணி அவர் அட்டாக் பண்ணா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹீல் ஆகுறது, அவரோட பவர்ஸை ரீசார்ஜ் பண்றது அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணி சென்ட்ரி அவரோட மொத்த பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். ஏன்னா சென்ட்ரிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல. பட் சூப்பர்மேனுக்கு வந்து ஹீல் பண்றதுக்கு அது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிரீன் ஸ்டோன்ஸ், அது வந்து இவருக்கு ஒரு பெரிய மேஜரான ஒரு வீக் பாயிண்ட். ஒருவேளை அது இருந்ததுன்னா டெஃபினட்டா அதை வச்சு அட்டாக் பண்ணி இவர் ஹீல் ஆகிறதுக்கு அந்த ஒரு டைம் எடுக்கும்ல, அந்த டைமை ப்ராப்பரா சென்ட்ரி யூஸ் பண்ணிட்டு போட்டு பொளந்து கட்டலாம். இது 2 தான் சூப்பர்மேனை டிஃபீட் பண்றதுக்கு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். இதை தாண்டி வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சென்ட்ரியை டிஃபீட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது மனதால வந்து அவர் வந்து டிஃபீட் பண்ணாதான் உண்டு. அவர்கிட்ட வந்து பேசி அவர் வந்து காம் டவுன் பண்ணி டிஃபீட் பண்ணாதான் உண்டே தவிர்த்து அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் தடுத்து நிறுத்த முடியாது. மென்டலி அன்ஃபிட்டான ஒரு கேரக்டர். இது மட்டும் இல்லாம அவருக்குன்னு ஒரு ஆல்டர் ஈகோ இருக்கு. அவர் வந்து ஒரு ஈவிலிஷான ஒரு கேரக்டரும் கூட. அப்படி பார்க்கும்போது இவரை வந்து சாஃப்டா பேசி அந்த மாதிரி தான் இது பண்ண முடியும். ஃபைட்டை பொறுத்தவரை நிச்சயமா சூப்பர்மேனுக்கும் இவருக்கும் நிக்காத பேட்டிலா தான் போய்கிட்டு இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஏன்னா இவருக்கும் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்ச ஸ்டாமினா இல்ல, குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாத கணக்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டில் நிக்காம போகும். அதுவும் உணவு கூட எடுக்காம இவங்க 2 பேரால தொடர்ந்து சண்டை போட முடியும். அந்த அளவு இவங்க கிட்ட ஸ்டாமினாவும் இருக்கு 2 பேருக்கும் ஈக்குவலா. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மாவா சொல்றாங்க மார்வலோட ஒரு சூப்பர்மேன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரியா இத காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்றாங்க. சூப்பர்மேன் ஒரு குட் கேரக்டர், ஒரு சாஃப்டான
ஹம்பிளான கேரக்டர், அவரால் ஒருத்தவங்களை பேசி சமாதானப்படுத்தக்கூடிய ஸ்கில் இருக்கு, அந்த அளவு ஒரு காமான பர்சனும் கூட. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா சென்ட்ரியை இவரால ஈஸியா பேசி ஸ்டாப் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு திறமை சூப்பர்மேன் இருக்கு. அந்த அளவு ஒரு குட் கைண்டான பர்சனும் கூட. ஒருவேளை சென்ட்ரியை நிறுத்தணும்னா அது சூப்பர்மேன் மாதிரியான ஆட்களால மட்டும்தான் முடியும். லைக் கேப்டன் அமெரிக்கா, சூப்பர்மேன், இவங்கள மாதிரி ஒரு குட் சோல் பர்சன்ஸால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரியை ஸ்டாப் பண்ண முடியும். மற்றபடி பேட்டில்னு எடுத்துக்கிட்ட போது தியரிட்டிக்கலி இதுதான் பாசிபிள். இது வந்து ஒரு என்லெஸ் பேட்டில் தான் போகும். இது வந்து ரைட்டர்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே இவங்க ரெண்டு பேருக்கும் உச்சகட்ட பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரைட்டிங்ல கொடுத்துட்டு சீக்வன்சஸ்ல வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு லேசி ரைட்டிங் பண்ணாலும் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவு வந்து ப்ராப்பரான பவர்ஸ் அண்ட் ஆர்ஜின்ஸை வந்து கொடுத்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா சிச்சுவேஷன் மட்டுமே இவங்களை வந்து ஸ்டாப் பண்ணவோ லூஸ் பண்ணவோ வைக்கும் அப்படின்றது என்னோட ஒரு தாட்ஸ் அண்ட் வியூஸ். இதை தாண்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸும் சொல்லிட்டேன், என்ன விதமான வீக்னஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், பல விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்பரா பிரேக் டவுன் பண்ணிட்டேன். இதுல நீங்க யாரு ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிஷ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.